ஓம் சாந்தி. சாதனையினுடைய இன்று 17வது நாள். டீச்சர் என்றால் நிரந்தர சேவாதாரி. முதல் பாயிண்ட், முதல் சூத்திரம். இதில் 4 சூத்திரம் இன்னைக்கு. முதல் சூத்திரம் சுயநலமற்ற ஓட்டம், செல்ஃப்லெஸ் ஃப்ளோ, தன்னலமற்ற ஓட்டம். எல்லோருமே கண்ணை மூடுங்க. இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் என்ன சேவை பண்ணீங்களோ அதை நினச்சி பாருங்கள். ஏதாவது ஒரு சேவை, அந்த சேவையிலிருந்து நான் அப்படிங்கிறத எடுத்துட்டு அப்புறம் யோசிச்சு பாருங்கள். இதை நான் செய்யலை, என் மூலமாக செய்ய வைக்கப்பட்டது. நான் இல்லாத தன்னலமற்ற ஓட்டம், சுயநலமற்ற ஓட்டம். நான் அங்கு எதுவுமே செய்யவில்லை. யாரோ என் மூலமாக அனைத்தையும் செய்வித்து கொண்டிருக்கின்றார். ஒரு தெய்வீக சக்தியின் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் இருக்கிறேன். லௌகீக சேவையாக இருந்தாலும் சரி, அலௌகீக காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு தெய்வீக சக்தி என் மூலமாக செய்ய வைத்துக்கிட்டு இருக்கு, செய்ய வச்சிட்டு இருக்கு. ஓம் சாந்தி. சேவையினுடைய ஃபர்ஸ்ட் சூத்திரம் நான் அப்படிங்கிறது அங்கே இல்லாமல் போயிடணும். எஃபர்ட்லெஸ் கிவிங், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கொடுக்கறது. உங்களுடைய கைகளை முன்னாடி வைங்க, உங்கள் கண்களை மூடுங்க. என் மூலமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சகஜமாக, எளிதாக. சேவை என்பது புருஷார்த்தம் அல்ல, அது சுபாவம், எனது சுபாவமா. ஞானம், சக்திகள், அது ஓடிக்கொண்டிருக்கின்றது சகஜமாக. யார் எனக்குள்ள நிறைச்சாரோ அவரே என் மூலமாக கொடுத்துட்டு இருக்கிறார். நேற்றிருந்து போயிட்டே இருக்குது. கைகளை கொடுக்குற மாதிரி வைங்க. என்னுடைய ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு சம்பந்தம், ஒவ்வொரு தொடர்பு, ஒவ்வொரு நேரத்திலும் அனைத்தும் அவர்தான் கொடுத்துட்ருக்கிறார் என் மூலமாக. சுயநலம் இல்லாமல் கொடுங்க. இந்த கொடுக்கறது அப்படின்னா எனக்குள்ள ஊர்ஜா நிறையுது, சக்தி, எனர்ஜி, ஆற்றல். எடுக்கிறது நம்மளை காலி பண்ணுறது, கொடுக்கறது அப்படின்னா அது நிறையுது. அதனால் எனக்குள்ள நிறைஞ்சிட்டே இருக்கு, நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஓம் சாந்தி. 2வது பாயிண்ட் பார்த்தாலும் கொடுக்கறது, ஆனால் எப்படி கொடுக்கணும்? ஈஸியாக கொடுக்கணும். 3வது நம்ம யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள நிரந்தரமாக சாட்சி நிலை இருக்கணும். கர்மம் மற்றும் சாட்சியினுடைய பேலன்ஸ். மீண்டும் கண்ணை மூடுங்க. பலவிதமான நிலைகளில் உங்களை நீங்கள் சாட்சி நிலையாக பாருங்கள். இந்த மாதிரியான சூழ்நிலை, பலவிதமான சூழ்நிலைகளை நினச்சி பாருங்கள். அப்போ அதில் சாட்சியாக பாருங்கள். நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஆனாலும் சாட்சியாக இருக்கிறேன்.
முரளி கேட்டுட்டு இருக்கேன், ஆனாலும் உள்ளுக்குள்ள சாட்சியா இருக்கிறேன். கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன், ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கார், அவர் நிலையாக இருக்கிறார், சாட்சியாக இருக்கிறார். ஸ்தூலமான சேவை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் உள்ளுக்குள்ள சாட்சி. நடந்துட்டு இருக்கிறேன், சுத்திட்டு இருக்கிறேன், உள்ளுக்குள்ள ஒரு சாட்சி நிலை. யாருக்கோ ஞானம் நான் புரிய வச்சுட்டு இருக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள சாட்சி நிலை இருக்கு. ஸ்தூலமான லௌகிக காரியம் செஞ்சுட்டு இருக்கேன், ஆஃபீஸ் போகிறேன், இல்லை டிபார்ட்மெண்ட்டு எங்கே இருக்கோ அங்கே அது செஞ்சுட்டே இருக்கிறேன், ஆனாலும் உள்ளுக்குள்ளே நான் சாட்சியாக இருக்கிறேன். அதை தீண்ட முடியாதவனாக இருக்கிறேன், தொட முடியாத. நான் எதனாலையும் டச் பண்ண முடியாத சாட்சி நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மா. ஓம் சாந்தி. 4வது பாயிண்ட் ஜாகரன், அவேக்னிங், விழிப்புணர்தல், விழித்தெழுதல். உங்களுடைய டைரியை ஓப்பன் பண்ணுங்க. அந்த டைரியில் உங்கள் பெண் மூலமாக அதில் எழுதுங்க, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட, நான் நிரந்தர சேவாதாரி. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் சம்பூர்ணமான முழுமையான மன ஒருநிலையோட, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இந்த ஒவ்வொரு எழுத்தையும் எழுதணும். நான் நிரந்தர சேவாதாரி. அழகான வடிவமாக எழுதணும், அழகா எழுதணும், பார்க்கறதுக்கே அழகா இருக்கணும், கான்சன்ட்ரேஷனாகவும் இருக்கணும். நான் நிரந்தரமான சேவாதாரி. அப்போ பார்த்தீங்கன்னா 4 சூத்திரங்கள், 4 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு செல்ஃப்லெஸ் ஃப்ளோ, நான் இல்லாத ஒரு ஓட்டம், நான் என்ற சுயநலம் இல்லாத ஒரு ஓட்டம். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் யோகா பண்ணோம் இல்லையா, அது நீங்கள் ஈவினிங் யோகாவில் பண்ணுங்கள் ப்ராக்டிஸை. டெய்லி நீங்கள் என்னெல்லாம் காரியம் பண்ணீங்களோ அதிலிருந்து உங்களை நீங்களே நான் அப்படிங்கிறத அங்கே எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த நான் இல்லாத ஒரு நிலையை அங்கே பார்க்கணும். இந்த அனுபவங்கள் கூட என் மூலமாக ஏற்பட்டு இருக்குது, நான் அல்ல, என் மூலமாக ஒருத்தர் செய்ய வச்சுட்டு இருக்கிறார். அந்த சக்தி, ஆன்மீக சக்தி, தெய்வீக சக்தி. 2வது எஃபர்ட்லெஸ், உழைப்பில்லாத நிலை. இப்போ நம்ம அனுபவம் பண்ணோம் இல்லையா, சகஜமாக கொடுக்கறது. ஸ்ரீ பாபாட்டிருந்து நமக்குள்ளே வந்துட்டு இருக்குது, அது என் மூலமாக போயிட்டுருக்கு. ஜஸ்ட்டு நான் மீடியம், அவ்வளோதான். கஷ்டம் இல்லாமல் நான் கொடுத்துட்ருக்குறேன். வர்றதை நான் திருப்பி விட்றேன் சேனல், அவ்வளோதான். அது எனக்கு என்னுடைய ஆத்மாவே எனக்குள்ள நிறையுது, அது என் கை மூலமாக போயிட்டுருக்கு. 3வது சாட்சி, அது விட்னஸ் வைல் சர்விங், சேவை செய்யும்போது சாட்சியாக இருக்கிறது. 4 சூத்திரம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று SEVA, SEWA, சேவா அப்படின்னு பிரிச்சிருக்கு. 4 பாயிண்ட். எஸ் அப்படின்னா செல்ஃப்லெஸ் ஃப்ளோ, அப்புறம் இ அப்படின்னா எஃபர்ட்லெஸ் கிவிங், அப்புறம் டபிள்யூ அப்படின்னா விட்னஸ் வைல் சர்வீஸ், ஏ அப்படின்னா அவேர்னஸ் இன் ஆக்ஷன். இந்த 4 சூத்திரம் இன்னைக்கான ப்ராக்டிஸுக்கான 4 பாயிண்ட். அதை ஃபஸ்ட்டு பார்த்தோம் நம்ம. செல்ஃப்லெஸ் ஃப்ளோ அப்படின்னா நான் அப்படிங்கிற அந்த ஒரு இல்லாத ஒரு ஓட்டம்,
நான் இன்றைக்கி என்னெல்லாம் ஒரு சேவை பண்ணணும், ஏதாவது ஒரு சேவை இல்லைன்னா மொத்த சேவையும் எடுத்துக்கிட்டு அதில் நான் அப்படிங்கிறது அங்கே இல்லவே இல்லை. எப்படி ஒரு புதுசாக இப்போ வீடியோ இந்த ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ எடிட்டிங்லாம் வருதுல்ல, இப்போ இன்னொருத்தவங்க யாரோ இருக்காங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஏஐ மூலமாக அவங்க அங்கே இல்லாத மாதிரி பண்ணிடலாம் இந்த வீடியோ எடிட்டிங்கில் பண்ணி. அதே போல் இப்போ நீங்கள் சேவை பண்ணீங்க, இப்போ எடிட்டிங் பண்ணி ரீஎடிட்டிங் பண்ணுறீங்க. நீங்கள் சேவை பண்ணீங்க இன்றைக்கி ஒரு சேவை, அந்த சேவையில் இருந்த உங்களை நீங்கள் இந்த மேஜிக் எரேசர் மூலமாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, எரேஸ் கொடுக்குறீங்க, அங்கே எரேஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இல்லை, ஆனால் அங்கே சேவை நடந்தது. இந்த மாதிரி நான் அப்படி இல்லாத ஒரு சேவை நான் செய்யலை, இன்னொருத்தர் செய்ய வச்சார். அந்த சக்தி, தெய்வீக சக்தி என்ன செய்ய வச்சது, நான் செய்யலை, என் மூலமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த அனுபவம். ரெண்டாவது தான் நம்ம பார்த்தோம், எஃபர்ட்லெஸ் கிவிங், கஷ்டமே இல்லாத ஒரு கொடுக்கறது. கஷ்டமே இல்லை ஆனால் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் கஷ்டம் இல்லை. இப்போ நம்ம அனுபவம் பண்ணோம் இல்லையா, சகஜமாக பாபாட்ட இருந்து வந்துட்டு இருந்தது, நான் என்கிட்ட இருந்து என் கை மூலமாக கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. மூணாவது டபிள்யூ இல்லையா, டபிள்யூனா விட்னஸ் வைல் சர்விங், சேவையில் சாட்சியாக இருக்கிறது, சாட்சி நிலை. நாலாவது ஏ அவேர்னஸ் இன் ஆக்ஷன், ஒவ்வொரு சின்ன சேவை கூட ஃபுல் அட்டென்ஷனில் நம்ம செய்யணும். நம்ம எவ்வளோ சேவை பண்ணோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ நான் முழு கவனத்தோடு செஞ்சேன் அதுதான் முக்கியம். எவ்வளோ விழிப்புணர்வில் இருந்து நான் அந்த சேவையை பண்ணேன். எவ்வளோ சேவை பண்ணங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ நான் அந்த விழிப்புணர்வில் இருந்து செஞ்சேன் அப்படிங்கிறது தான் முக்கியம், மகத்துவம் நிறைந்தது. அவேர்னஸ். இப்போ இந்த பெண்ணை இங்கேருந்து இது அந்த பக்கம் வைக்கிறீங்க, இல்லை ஒரு சாவியை வைக்கிறீங்க, ஃபோனை கூட இப்போ எடுத்து வைக்கிறீங்க, ஆனாலும் அப்போ அது விழிப்புணர்வான நிலையில் நான் ஆத்மா இந்த கை மூலமாக இதை எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறது விழிப்புணர்வான நிலையிலிருந்து, இல்லை அந்த காரியத்தில் ஃபுல் ஃபோக்கஸில் ஆத்மாங்கிற நினைவு இல்லாட்டிக்கூடிய அந்த காரியம் ஃபுல் கவனமும் அந்த காரியத்து மேலே இருக்கணும். வேறு எதையோ நினச்சிட்டு இருக்கேன், வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கேன், ஆனால் இது செய்கிறேன் அப்படி இல்லாமல் ஃபுல் ப்ரெசண்ட்டில் இருக்கிறது நிகழ்காலத்தில். மாவீரன் நெப்போலியனுக்காக சொல்லுவாங்க, அவர் என்ன காரியம் செஞ்சாலும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் செய்வாராமா. குதிரையில் போயிட்டு இருப்பாரு, குதிரையில் எவ்வளோ குதின்னு குதிக்கும்ல, நம்ம பஸ்ஸில் குதிச்சாலே தூக்கம் வராது, ஆனால் அவர் குதிரையில் போயிட்டு இருந்தாரா, அப்போ அவர் முடிவெடுத்துட்டார் குதிரையில் இந்த போகக்கூடிய, ஏன்னா குதிரைக்கு தெரியும் வழி, அது பெயரை தானாவே. அதனால இந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணோம், ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நமக்கு ரெஸ்ட்டே கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு குதிரையில் போகவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வராமல், ஏன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் தூக்கத்தில், வேற எது நடந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாவீரன் நெப்போலியனுக்காக சொல்லுவாங்க. ஒரு புக்கு இருக்குது, ரொம்ப ஃபேமஸான புக்கு, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி, அதாவது ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படின்னு தமிழில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான புக்கு. யோகானந்தர் அப்படின்ட்டு அந்த சுவாமிகள் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் அந்த புத்தகத்தில் இருக்குது ஃபுல்லாகவே. இந்த புக்கை நானும் படிச்சிருக்கேன், ஆனால் அது எவ்வளோ புகழ் பெற்றதுன்னு இவர் சொல்லி தான் தெரியுது. எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப கிழிஞ்சு போன நிலையில் எனக்கு இந்த புத்தகம் கிடச்சிது. நான் இந்த புத்தகத்தை 4 தடவை படித்தேன். ஒரு தடவை படித்தேன், மறுபடியும் படித்தேன். ஏன்னா இது நல்ல புக்கு ஆக்சுவலி. அதில் நிறைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எழுதியிருப்பார், அது வண்டர்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு இடத்துல, ஒரு பக்கத்தில், ஒரு சாப்டரில் இதனுடைய வர்ணனையை பாபா முரளியில் கூட சொல்லியிருக்கிறாரு. ஆனந்த மகிமா சாப்டர் நம்பர் 45 அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் ஆனந்த மகிமா அப்படின்ட்டு 44வது சாப்டர், தி பெங்காலி சாய் பர்மேட்டியேட்டட் மதர் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கோட பேர். அதாவது அவங்களுக்கும் அந்த எழுதினார்ல அவரும், அவங்க ஒரு கான்வர்சேஷன் நடந்தது, அவங்களுக்குள்ள உரையாடல், அதை எழுதியிருக்காரு அந்த பேஜில், அந்த சாப்டரில். அந்த மாதிரி ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க பேர் ஆனந்தமயி, அதாவது நிரந்தரமாக ஆனந்த நிலையில் நிலைத்திருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஜாய் பர்மியேட்டட் மதர் அப்படிங்கிற 45வது டாபிக்கு சாப்டர் அது. அந்த ரைட்டர் யோகானந்தர், பரமஹம்ச யோகானந்தர். அவங்களும் இவரும் மீட் பண்ணாங்களா, அந்த சீனை மட்டும் அவங்க சொல்லியிருக்கிறாரு, அந்த புக்கில் எழுதியிருக்காரு. தமிழில் கூட இருக்குது, நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும். இது ஒண்டர்ஃபுல்லான ஒரு புக்கு. எல்லா யோகிகளையும் அவர் மீட் பண்ணுவார்.
பாரதம் ஃபுல்லாக சுற்றி ஃபாரினில் கூட போய் அந்த அமெரிக்கா லண்டன்லலாம் போய் அந்த யோகிகள் மீட் பண்ணதெல்லாம் அதில் சொல்லியிருப்பார். நல்லாயிருக்கும் இந்த புக்கு. காந்திஜியை மீட் பண்ணுவார் 44வது சாப்டரில். இப்போ 45வது சாப்டர் ஆனந்தமயி அம்மா கல்கட்டா அவங்களுடைய கூட உள்ள கான்வர்சேஷன் எழுதுறாரு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, அவங்க பேர் ஆனந்தமயி. அதாவது அர்த்தம் நிரந்தரமாக ஆனந்தமயமாகவே இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அவங்களுக்கு பட்டம். ஏன்னா அவங்க நிரந்தரமாக ஆனந்தத்திலே திளைச்சிருப்பாங்க. அதில் அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அதிசயங்கள் கூட மேஜிக் மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் அதெல்லாம் கூட அந்த வர்ணனை அங்கே இருக்குது இந்த புத்தகத்தில். ரமண மகரிஷியை கூட அங்கே வந்து நம்ம அவரையும் மீட் பண்ணியிருப்பார். எல்லா மகான்களையும் அவர் தரிசனம் பண்ணியிருக்காரு. அந்த 45வது அத்தியாயத்தை படிக்கிறோம் பாருங்க. வங்காளத்தின் ஆனந்தமயி அன்னை அப்படின்ட்டு அந்த டாபிக் 45வது டாபிக். ஐயா, தயவு செய்து நிர்மலா தேவியை தரிசனம் செய்யாமல் இந்தியாவை விட்டு செல்லாதீர்கள். அவருடைய புனிதத்தன்மை தீவிரமானது. அவர் ஆனந்தமயிமா என்று நாடு முழுவதும் புகழ் பெற்றவர். என் மருமகள் அமியா போஸ் என்னை ஆர்வத்துடன் நோக்கினாள். அமியா போஸுங்கிறவங்க இவரை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இவர் சொல்லியிருக்கார், நிச்சயமாக அந்த பெண் மகானை பார்க்கறது கூட எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க இறை அனுபூதியில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறதே நான் படிச்சிருக்கிறேன் ஒரு தடவை. அப்போ பல வருஷத்துக்கு பிறகு அவரை பற்றி பல வருஷத்துக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு கட்டுரை வந்தது பேப்பரில். அதை நான் படிச்சிருந்தேன். அதனால் அவரை நான் சந்திப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு. அப்போ அமியா சொன்னாங்க, அவர் உங்களுடைய சொந்த ஊர் ஜாம்ஜெட்பூரில் ஒரு சிட்டியில் வந்திருக்காங்க இப்போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னதுக்காக ஆனந்தமயிமா ஆவறதுக்கு முன்னாடி ஒரு சிஷ்யர் வந்து அவர் இறக்கும் தருவாயில் இருந்தார். அப்போ ஆனந்தமயி அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போய் அவருக்கு படுத்துட்டு இருக்காருன்னு வச்சுங்க. கடைசியில் இறக்குற கண்டிஷனில் இருக்கிற ஒருத்தருக்கு இருக்காரு. அவர்கிட்ட போய் ஆனந்தமயி அம்மா போகிறாங்க, அவரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்புறம் அவருடைய நெற்றியில் வந்து கை வைக்கிறாங்க. இவங்க கை பட்டதும் அவர் வந்து வலியில் துடிச்சிட்டு இருந்தார்ல, அந்த வலி வந்து உடனே மறைஞ்சு போயிடுச்சு. அவர் சரியாயிட்டார். உடனே அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டாரு, குஷி ஆயிட்டாரு. சாவ கடந்தவர் உயிர் பழிச்சிட்டாரு. அதாவது இதுதான் அவர் படித்த விஷயம் அந்த பேப்பரில். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள பற்றி கேள்விப்பட்டேன். அவங்க பவானிப்பூர், கல்கட்டாவில் இருக்க பவானிப்பூர் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ஒரு சிஷ்யருடைய வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ மிஸ்டர் ரைட்டும் நானும் தான் எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என்னுடைய அப்பாவுடைய கல்கட்டா வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். எங்களுடைய வண்டி வந்து பவானிப்பூர் போச்சு. நாங்கள் வண்டியில் போனோம். அங்கே வீட்டை சேர்ந்ததும் என்னுடைய ஃப்ரெண்டுனா அந்த மிக்சர் ரைட் இருந்தார்ல, அவரும் நானும் அந்த பார்க்காத ஒரு காட்சியை பார்த்தோம். ஆனந்தமயி அம்மா வந்து திறந்த வாகனத்தில் போயிட்டு இருந்தாங்க. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கூட்டமாக இருந்தாங்க. அவங்களுக்கு இவங்க ஆசீர்வாதம் கொடுத்தது மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா அவங்க கிளம்ப போகிறாங்க அப்படின்னு தோணுச்சு. அவங்க வந்த சேவை அங்கே முடிஞ்சிச்சு. அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் மிஸ்டர் ரைட் என் கூட இருந்தார். அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் அதை வண்டியை நிறுத்திட்டு நாங்கள் 2 பேருமே நடந்து அந்த கூட்டத்தை நோக்கி நடந்தோம். அந்த பெண் மகான், அந்த ஆனந்தமயி அம்மா வந்து எங்களை பார்த்த உடனே அவங்க வண்டியிலேருந்து இறங்கி எங்களை நோக்கி நடந்து வந்தாங்க. வந்தோடனே முதல் வார்த்தை சொன்னாங்க, தந்தையே வந்து விட்டீர்களா, பிதா வந்துட்டீங்களா. பெங்காலியில் தான் சொன்னாங்க. அவ்வளோ ஆர்வமாக அவங்களுடைய வார்த்தைகள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது. தந்தையை வந்து விட்டீர்களா அப்படின்ட்டு அவங்க என்ன அப்படி அணைச்சிக்கிட்டாங்க. அணைச்சி என் தோள்களில் அவங்க தலையை வச்சு அவங்க ஒரு ஆன்மீக ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மகானை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மிஸ்டர் ரைட் கிட்ட. ஆனால் இங்கே நடந்துட்டு இருக்கிற ஒரு வரவேற்பு வந்து பார்த்தா இவங்க ரொம்ப பழகினவங்க மாதிரி இருக்காங்க. அப்பாவும் பொண்ணும் போல மீட் பண்ணிட்டு இருந்ததை பார்த்து எல்லா சிஷ்யர்களும் கண்களும் ஆச்சரியத்தோட அன்பு கண்ணீரை நிலைச்சிருந்தது எல்லாருடைய கண்களும். அவங்க வந்து அவ்வளோ உயர்ந்த ஒரு சமாதி நிலையில இருந்ததை நான் பார்த்தேன். அவங்க கண்களில் ஆனந்தம் நிறைஞ்சிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமாக ஒரு சமாதியில் இருப்பாங்களாமா. அதாவது இறை நினைவில் லயித்திருப்பாங்க. அதுக்கு பேர் பாவு சமாதி அப்படின்னு பேரா. பாவு சமாதி இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். இதில் வந்து நிரந்தரமாக இந்த மனிதன் வந்து சைத்தன்யமான நிலையில, அதாவது விழிப்புணர்வாக உடல்ல இருந்து விடுபட்ட நிலை, அசரீரி நிலை. உடல் உணர்வு சுத்தமாக இருக்காது.
அவங்க இங்கே தான் இருப்பாங்க, ஆனால் இங்கே இருந்தாலும் கூட இந்த சரீரத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் நமக்கு, மற்றவங்களுக்கு. இப்போ அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோமா? அடுத்தது என்னாச்சுன்னா, ஆனால் அவங்களுக்கு என்ன எனக்கு தோணுச்சுன்னா, அவங்கள பார்க்கும்போது அவங்க பெண் உடல்ல தான் இருக்காங்க, ஆனாலும் தான் ஒரு பெண் உடல்ல இருக்கிறோங்கிற உணர்வு கூட இல்லாம ஒரு ஆத்மா அப்படிங்கிற உணர்வுல அவ்வளோ ஊறி போயிருந்தாங்கிறது அவங்கள பார்க்கும்போது தெரிஞ்சுது. அவங்க ஒரு ஆத்மா, ஆடாத அசையாத ஆத்மா, நிரந்தரமான ஆத்மா, நான் ஜோதி சுரூபம் அப்படிங்கிற அந்த சுரூபத்துல நிலைச்சிருந்தது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி ஆனந்த நிலையில இருந்த அந்த ஆத்மா இன்னொரு இறைவனுடைய பக்தனை ஆனந்தத்தோடு வரவேற்றாங்க. அதாவது என்ன வரவேற்றாங்க, அப்புறம் அவங்க என்னுடைய கையை பிடிச்சிட்டு போய், என்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அவங்க கார்ல உட்கார வச்சாங்க. ஆனந்தமயமா, நான் உங்களுடைய யாத்திரையில டிஸ்டர்ப் பண்றேன்னா, லேட் பண்றேன்னா அப்படின்னு நான் கேட்டேன். அதனால நான் வேண்டாம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, பிதா, தந்தையே, அவங்க சொன்னாங்க, தந்தையே, நான் இந்த பிறவியில உங்களை முதலாக சந்திக்கிறேன். ஆனா பல யுகங்களுக்கு முன்னாடி நான் சந்திச்சிருந்தேன், இப்போ மறுபடியும் சந்திக்கிறேன். அதனால உடனே போகாதுங்க, அதனால தயவு செஞ்சு இப்போ போகாதுங்க. ஏன்னா கல்பத்தில் பல வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம், போன கல்பத்தில் சந்திச்சது. அப்படி நாங்கள் போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்தமயி அம்மா திடீர்னு தானாகவே அவங்க ஒரு ஆனந்த ஸ்திதியில் போயிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்களுடைய அழகான கண்கள் சொர்க்கத்தின் பக்கம் நிலைச்சிருந்ததை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆதி திறந்திருந்தது அவங்களுடைய கண்கள், ஆதி ஓப்பன்ல இருந்தது. அவங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நிலைச்சிட்டாங்க. தூரமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, ஃபீல் ஆச்சு. பக்தர்களும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, திவ்ய மாதாவுக்கு ஜெய், திவ்ய மாதாவுக்கு ஜெய். நான் பாரதத்துல நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன். ஈஸ்வரனை தரிசனம் செய்த, கடவுளை தரிசனம் செய்த அநேக ஆண் பக்தர்களை பார்த்துருக்கிறேன், தரிசனம் பண்ணியிருக்கிறேன். இத்தனை காலத்துல இவ்வளோ ஒரு மகான், ஒரு பெண், இவ்வளோ ஆனந்தத்துல தெளிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய தரிசனம், இறை நினைவுல மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட தரிசனம் இதுக்கு முன்னாடி கிடைச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் மீட் பண்றேன். அவங்களுடைய தரிசனம் இப்பதான் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய மென்மையான முகத்துல ஆனந்தத்தின் ரேகைகள் பிரதிபலிச்சிட்டு இருந்தது, மின்னிட்டு இருந்தது. அதனாலதான் அவங்களுக்கு ஆனந்தமயி அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நீளமான தலைமுடி விரிக்கப்பட்டிருந்தது. அவங்களுடைய நெற்றியில சந்தன திலகம் இருந்தது, சிவப்பு கலர்ல. அதாவது அவங்க உள்ளுக்குள்ள நிரந்தரமாக அவங்களுடைய மூன்றாவது கண் திறந்திருந்ததுங்கிறத அடையாளமாக அது தெரிஞ்சது எனக்கு. சின்ன வாய், சின்ன முகம், சின்ன கால் அவங்களுக்கு. அவங்களுடைய இவ்வளவு பறந்து விரிந்த மிக பெரிய ஆனந்தமய ஸ்திதிக்கு முன்னாடி நான் வர்ணனை பண்ண அந்த முகம், கால் எல்லாமே ரொம்ப சின்னதா தெரிஞ்சது, சம்பந்தம் இல்லாம. அவங்களோட ஸ்திதி அவ்வளவு உயர்ந்தது, ஆனா அவங்களுடைய கண்கள், முகம் எல்லாமே ரொம்ப சின்னதா தெரிஞ்சது, சம்பந்தம் இல்லாம, மேட்ச் ஆகல. ஆனந்தமயி அம்மா எப்ப அவங்க ரொம்ப ஆனந்தத்துல தெளிச்சிருந்தாங்களோ அப்ப நான் அவங்க சிஷ்யம் ஒருத்தவங்ககிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆனந்தமயி அம்மா இந்த பாரதம் ஃபுல்லா ஸ்தூலமா அவங்க யாத்திரை பண்றாங்க. நிறைய பாரதம் ஃபுல்லா அவங்களுடைய ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் இருக்காங்க. அவங்களுடைய இந்த ஆனந்தமயி அம்மாவனுடைய நிறைய விஷயங்களால இந்த சமாஜத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஆக்சுவலி பிராமணன் லௌகிகத்துல, ஆனாலும் அவங்க எந்த ஒரு ஜாதியெல்லாம் அவங்க வித்தியாசம் பார்க்கறது இல்லை. நாங்க கொஞ்சம் பேரு எப்பவுமே நிரந்தரமாக அவங்க கூடவே அவங்க போயிட்டு இருக்கோம் யாத்திரை. ஏன்னா அவங்க உடம்ப நாங்க பாத்துக்கிறதுக்காக. நாங்க அவங்கள ஒரு தாய் போல பாத்துக்க வேண்டியதா இருக்குது. நாங்க தான் தாய், அவங்க குழந்தை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க சரீரத்தை அவங்க ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லை. ஏன்னா சரீரத்தினுடைய உணர்வே அவங்களுக்கு இல்லை. சரீரம் என்னாச்சு, அவங்களுக்கு சரீரமே இல்லை, சரீர நினைவே இல்லை. தான் ஒரு பெண்கிற நினைவே அவங்களுக்கு இல்லையே. அவங்களுக்கு யாராவது சாப்பாடு கொடுக்கலன்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. சாப்பாடு அவங்க முன்னாடி வச்சா கூட அவங்களாவே எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க இந்த உலகத்துல மறைஞ்சு போயிடக்கூடாது, அதாவது இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க சிஷ்யர்கள் அவங்களுக்கு சாப்பாடை ஊட்டி விட வேண்டியதா இருக்குது எங்க கையால. அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள், சில நேரத்துல அவங்க ரொம்ப திவ்யமான சமாதியில இருப்பாங்க, மூச்சு கூட விட மாட்டாங்க. அப்போ கண்ணு கூட அவங்களுக்கு துடிக்காது. அவங்களுடைய சிஷ்யர்கள்ல அவருடைய கணவரும் இருக்கிறார் ஒருத்தர், மெயினான. அவங்களுடைய சிஷ்யர்கள்லே அவங்க கணவர், ஹஸ்பண்டும் முக்கியமானவர். மேரேஜ் ஆனி கொஞ்சம் வருஷத்துல பிறகு அவங்களுடைய கணவர் மௌன விரதத்தை தாரணை பண்ணிட்டாரு. இப்ப வரைக்கும் மௌன விரதத்துல இருக்காரு.
வாழ்க்கை முழுவதும் பேச மாட்டேன் அப்படின்னு. அந்த சிஷ்யர்கள், அந்த ரொம்ப ஹைட்டாக ஒருத்தர் இருந்தார், வெள்ளை நிற தலைமுடி, வெள்ளை தாடி இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகானாக இருந்த ஒருத்தரை காட்டினாங்க. அவங்க பக்கமாக இசாரா காட்டினாங்க, இவர் தான் ஆனந்தமயி அம்மாவுடைய லௌகீக ஹஸ்பண்ட் அப்படின்னு. அவர் அந்த பக்தர்கள் எல்லாம் இருந்தாங்களே, அந்த குரூப்புக்கு நடுவில் அவர் சாந்தமாக நின்றுட்டு இருந்தார். அவர் கை வணங்கி நின்றார், கையெடுத்து கும்பிட்டுட்டு இருந்தார். ஒரு சிஷ்யனுடைய முத்திரை எப்படி இருக்குமோ அந்த போல. ஆனந்தமாயி அம்மா இப்போ ஆனந்தத்தில் இருந்தாங்களே, அவங்க மீண்டும் மறுபடியும் நார்மல் ஆயிட்டாங்க, வந்துட்டாங்க இந்த உலகத்துக்கு. இப்போ இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் வந்துட்டாங்க. அதனால இந்த உலகத்தின் பக்கம் அவங்களுடைய நினைவுகள் திரும்ப ஆரம்பிச்சது. அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, பிதா தந்தையே நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? அவங்களுடைய வார்த்தைகள் இனிமையாகவும் தெளிவாகவும் இருந்தது. இந்த சாப்டர்ல நிறைய விஷயம் இருக்குது. அப்ப இவர் சொல்றாரு, நான் இப்ப பாரதத்துல இருக்கேன், ஆனா அமெரிக்காவுக்கு போயிடுவேன், அமெரிக்காவில தான் மேக்சிமம் அங்கதான் இருக்கிறேன் அப்படின்னாரு. அதெல்லாம் மாத்திரும். அப்ப கடைசியில நான் அவங்ககிட்ட அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க அனுபவம் கேட்டாங்கன்னா அவங்க அனுபவம் சொல்றாங்களாம். அவங்கள்ட்ட யாராவது உங்களுடைய லைஃப்னுடைய ஹிஸ்டரியை சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை வரலாறு சொல்லுங்கள் அப்படின்னா எப்போவுமே இதான் சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்க, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. நான் சதா இப்படி தான் இருக்கிறேன், நான் சிறு குழந்தையாக இருக்கும்போதும் அப்படி தான் இருக்கிறேன், சிறு குழந்தையாக இருக்கும்போதும் அப்படி தான் இருந்தேன், நான் இளைஞ பருவத்திலையும் அப்படி தான் இருந்தேன், எனக்கு மேரேஜ் ஆச்சு அப்பவும் இப்படி தான் இருந்தேன், இன்றைக்கும் நான் அப்படி தான் இருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் என்ன காம உணர்வோட ஒரு தடவை தொட்டார். அப்போ அவருக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி துடிச்சு விழுந்துட்டாரு, மின்னல் இடி தாக்குன மாதிரி. அப்பதான் அவருடைய கணவருக்கு ஃபீல் ஆச்சு, இது சாதாரண பெண் அல்ல, திவ்ய சக்தி, தெய்வீக சக்தி உடைய ஒரு பெண் சக்தி. அந்த நேரத்திலிருந்தே அவங்க கணவர் பிரம்மச்சரியம் மற்றும் மௌனத்தை தாரணம் பண்ணிட்டாரு. வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு சிஷ்யரா மாறிட்டாரு. இப்போ திடீர்னு பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஆனந்த மகிமா ஆனந்தத்துல போயிட்டாங்க, ஆழமான அனுபவத்துல மூழ்கிட்டாங்க. டக்குன்னு அவங்க 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த புன்னகையோட மறுபடியும் வாபஸ் வந்தாங்க. சாப்பிட ஆரம்பிச்சோம். சாப்பிடும்போது நான் பார்த்தேன், அவங்களுடைய சிஷ்யர்கள் அவங்கள ஒரு குழந்தை போல அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் சாப்பிட மாட்டாங்களே. அவங்களுக்கு டேஸ்ட் ஒரு விஷயமாவே இல்லை. அவங்களுக்கு காயிலையும் பழத்துலையும் ரெண்டுலையுமே ஒரு வித்தியாசம் தெரியலன்னு அவங்க சாப்பிடும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் சாயங்காலம் ஆச்சு, குழந்தைங்கள மேலே அந்த ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தார், ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாப்புல. அந்த ஸ்கூலில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி ஆசீர்வாதம் காட்டுற மாதிரி கையை உயர்த்தி காட்டினாங்க. அந்த தாய் எனக்கு என்ன புரிய வச்சாங்க அப்படின்னா, ஈஸ்வரன் மீது அன்பு கொள்வது தான், இறைவன் மீது, கடவுள் மீது அன்பு கொள்வது தான் வாழ்க்கையின் மிக உன்னதமான ஒரு காரியம் அப்படின்னு எனக்கு புரிய வச்சாங்க. கடவுள் மீது அன்பு கொள்வது தான் வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான காரியம் அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சாங்க அந்த ஆனந்தமயி அம்மா. கொஞ்சம் மாதத்துக்கு பிறகு நான் அவங்கள பார்த்தேன். அவங்க இமயமலை போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தபோது நான் அவங்கள பார்த்தேன். அங்கே ஏதோ ஒரு சிஷ்யர்கள் அவங்களுக்காக ஆசிரமம் கட்டி கொடுத்துருந்தாங்க. டேடாரூன் அந்த ஏரியாவில் அவங்களுக்கு ஆசிரமம் கட்டி கொடுத்துருந்தாங்க யாரோ. அவங்களுடைய கண்கள் ஒரு பொழுதும் ஈஸ்வரனை விட்டு விலகவே இல்லை. அவங்களுடைய நிலைத்து இருக்கிறது, ஈஸ்வரனுடைய நினைவில் கடவுள்கிட்ட நிலைச்சிருக்கு அப்படிங்கிறது அவங்கள அவங்க மறக்கவே மாட்டாங்க. இறைவனை நினைக்காம இருக்கு ஒரு செகண்ட் கூட இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க கூட்டத்தில் நடுவில் இருந்தாங்க, சப்தம் இல்லாமல் மௌனமாக இருந்தாங்க, ஆனந்தத்தில் இருந்தாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் இப்போ வரைக்கும் என்னுடைய காதில் ஒலிச்சிட்டு இருக்கு. நான் சதா அவ்வாறே இருக்கிறேன். Thou shalt love the Lord thy God with all thy heart and with all thy soul and with all thy mind and with all thy strength. Christ has proclaimed, this is the first commandment. பைபிளில் எழுதியிருக்காங்க. எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் ஆர்டர், எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் மெசேஜ், எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத், எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் இந்த ஒன்று தான். Thou shalt love the Lord. நீங்கள் கடவுளை நினைக்க வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும் தன்னுடைய முழு ஆத்மா பலத்தை சேர்த்து. With all thy heart, with all thy soul, with all thy mind, with all thy strength.
அந்த பரமாத்மாவோட அன்பு பாராட்டுவதை தவிர வேற எந்த உயர்ந்த ஸ்ரீமத்தும் இந்த உலகத்தில் கிடையாது. அந்த ரைட்டர் எழுதியிருக்கிறாரு, அதாவது யோகானந்தர், பரமஹம்ச யோகானந்தர், நான் இந்த ஒரு மகா வாக்கியத்தை இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில நான் பார்த்தேன். நிரந்தரமாக தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிஷ்யர்கள் தான் அவங்கள எல்லாமே செய்றாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே ஆனந்தமயமான நிலையில நினைச்சிருக்காங்க. அவங்களுடைய பேரே வச்சுட்டாங்க அவங்களுக்கு, ஆனந்தமயி அம்மா அப்படின்னு. அதனால எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் விஷயம், நிரந்தரமாக தேக அபிமானத்திலிருந்து விடுபட்ட ஒரு நிலை. சாப்பாடு சாப்பிட்றோம், ஆனா அதனுடைய எந்த ஒரு உணர்வும் இல்லை. என்ன கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்றாங்க, என்ன எதுவுமே கொடுக்கலன்னா அவங்க சாப்பிட்றது இல்லை. எல்லாரையும் மீட் பண்றாங்க, யாரையோ ஒருத்தவங்க மீட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மீட் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவங்களே அறியாம அவங்க ஆனந்தத்துல போய் சமாதி ஆயிடுறாங்க, யோகாவில் டீப்ல போயிடுறாங்க. அப்புறம் அவங்கள கீழே கொண்டு வர வேண்டியதா இருக்குது, சரி இதில் வாங்க அப்படின்னு. அவங்க ஸ்பீச் பண்றாங்க, அவங்க ஸ்பீச் கூட பாத்தீங்கன்னா அவங்க கிராமத்தை அவங்க பேசுறது போலதான் இருக்குது. நிறைய பேர் அவங்களுடைய பேச்சை அந்த சொற்பொழிவை டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. அது ரொம்ப டஃப்பா இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஸ்பீட் அவங்க பேசுவாங்க. அது பெங்காலி வேற, பல மிக்ஸ் பாஷையில பேசுறாங்க. கிளியர் இல்லை, என்ன பேசுறாங்கன்னு கிளியரா தெரிய மாட்டேங்குது. ஆனா அவங்களோட பாவனை பாத்தீங்கன்னா அவ்வளோ டீப்பா இருக்கும், வைப்ரேஷன் பவர்ஃபுல்லா இருக்கும். அவங்க எழுதி படிக்க தெரிஞ்சவங்க கிடையாது, எழுதி படிக்காதவங்க, ஒண்ணுமே படிக்கல. அவங்களுக்கு எப்படி ப்ராப்பர் ஸ்பீச் பண்ணணும் அப்படி தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரதத்துல எத்தனை பேர் அந்த பெண் சன்னியாசிகள் உருவானாங்க. தேக அபிமானத்திலிருந்து இல்லை தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருந்தாங்க. நிரந்தரமாக இந்த உலகத்துல இருந்தாலும் கண்கள் வேற ஏதோ ஒரு இடத்துல மூழ்கி இருந்தது, நிலைச்சிருந்தது. தேக பானம் இல்லவே இல்லை. இதுதான் உண்மையான சேவை. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், நான் செல்ஃப்லெஸ் ஃப்ளோ, நான் இல்லாத, சுயநலம் இல்லாத ஒரு ஓட்டம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், ஈஸியா கொடுக்கணும், எஃபர்ட்லெஸ் கிவிங். மூணாவது பார்த்தோம், நிரந்தரமாக உள்ளுக்குள்ள சாட்சி நிலை, விட்னஸ் வைல் சேவா. என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சேன், அதனுடைய எந்த ஒரு நினைவும் இல்லை. செஞ்சிட்டேன், அப்புறம் அதை மறந்துட்டேன். ஏன்னா அவங்க செய்யும் பொழுதும் கேட்கும் போதும் சாட்சி நிலை. நாலாவது அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு. ஓம் சாந்தி.